வெல்கம் டு அவர் சேனல். இப்போ துணை குடியரசுத் தலைவர் பார்க்கலாம். துணை குடியரசுத் தலைவர் 63 பிரிவின்படி நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார். 63 படி தான் துணை குடியரசுத் தலைவர். இப்பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்றது. யாரோட பதவியை போன்றது? யுஎஸ்ஏவோட துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்றது. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான தகுதி என்னென்னா 35 வயசு. நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ எந்த ஒரு ஊதியத்திலும் இருக்கக்கூடாது. மாநிலங்களவை உறுப்பினராக மற்ற தகுதிகளை உறுப்பினராவதற்கான தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவர் எதுக்கான தகுதி? மக்களவை உறுப்பினருக்கான தகுதி. துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதியை பெற்றிருத்தல் வேண்டும். இப்போ ஆர்டிக்கல் பார்க்கலாம். துணை குடியரசுத் தலைவரோட ஆர்டிக்கல் 63 படி தான் இந்தியாவுக்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் வேணுங்கிறது. ஆர்டிக்கல் 64 என்னென்னா, துணை குடியரசுத் தலைவர் பதவி வழியில் மாநிலங்களவையின் தலைவராக இருப்பார். துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவர். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 65, துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் விடுப்பில் சென்றிருந்தாலோ வருகை இல்லாத இருந்தபோதோ துணை குடியரசுத் தலைவர் பணியை ஆற்றுவார். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 66 தேர்தல். 67 பதவிக்காலம். 68 துணை குடியரசுத் தலைவர் காலியான பதவி இடத்தை நிரப்புவதற்கான தேர்தலுக்கான கால அளவும் தற்செயலாக காலியான அந்த இடத்தை நிரப்புவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் கால அளவுமா. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 69 ஆணையோட உறுதிமொழி அல்லது மெய் உறுதிமொழி. நல்லா பார்த்துக்கோங்க. குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணியை செயலாற்றுவார். குடியரசுத் தலைவரும் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை அப்படின்னா யார் பணியாற்றுவார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. 1969 இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம். ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1969 எம். ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். நெக்ஸ்ட்டு துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம். மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம். 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். 14 டேஸ்க்கு முன்னரே ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள் என்னென்னா, மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவார். மாநிலங்களவையின் மரபு ஒழுங்கு முறைகளை தீர்மானிக்கிறார். மாநிலங்களவையில் தீர்மானம் அல்லது கேள்வி அனுமதிப்பதை முடிவு செய்கிறார். மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையின் நடவடிக்கைகளை அவர் ஒத்திவைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் செய்கிறார். குடியரசுத் தலைவர் உடல்நலக் குறைவால் தனது கடமை ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாதம் காலத்தில் அவர் பணிகளை கவனிப்பார். 6 மாத காலத்தில் அவர்களை பணிகளை கவனிப்பார். நெக்ஸ்ட்டு இந்த கேஸ்டிங் ஓட்டு அடிக்கடி கேட்பாங்க.